எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மஹ்ரிபாஸ் கிச்சன். ஒரு முட்டையும் 1/2 கப் முட்டைக்கோசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் மதியம் லஞ்சுக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டைக்கோஸில் ஒரு கால்வாசி முட்டைக்கோஸை எந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுடர், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கிறிஸ்பினஸ்க்காக ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸை சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கையில் எடுத்திங்கன்னா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நமக்கு கோஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ஊற வைக்கலாம் தேவையில்லை, அப்படியே நம்ம செஞ்சிடலாம் இன்ஸ்டண்ட்டாக. இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோஸ் மசாலாவை எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க, தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் கிளறி விடணும். இப்போ ஒரு 5 செகண்ட் இல்லைனா ஒரு 5 நிமிஷம் நல்லா அடியில் நல்லா வெந்திருக்கும். இப்போ திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா ஈவனாக வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா ப்ரௌனிஷாக பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது தான். இதே மாதிரி மீதி வச்சுருக்க எல்லா கோஸ் மசாலாவையும் இதே மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கணும். இதை நீங்கள் அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டைக்கோஸில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போது நம்ம செஞ்ச அந்த கோஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வடை பஜ்ஜி எது வேணால் சொல்லிக்கலாம். இப்போது இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை இப்போ வச்சு எப்படி லஞ்சுக்கான ஒரு சைட் டிஷ் ரெசிபி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பொரிச்சு எடுத்தோம் இல்லையா முட்டைக்கோஸை, அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி வதங்கி வந்ததும் நெக்ஸ்ட்டு இது கூட நான் 1/2 குடமிளகாய் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கலர் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இதையும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம முட்டைக்கோஸ் மசாலாலேயே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த காய்க்கு மட்டும் தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினா போதும், நல்லா வதங்க தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இதில் இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 இல்லைனா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நல்லா சோயா சாஸில் நல்லா இந்த காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்து விட்டாச்சு.
இப்போ இதில் நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா காய்கறி எல்லாமே நல்லா இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் இது வந்து சுண்டி வரட்டும். ரொம்ப சுண்ட வேணாம், லைட்டாக இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆனால் போதும். இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரையிலேருந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப சுண்டன்லாம் தேவையில்லை. கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்துட்டு முட்டைக்கோஸ் எல்லாமே அந்த வெங்காயம் அந்த சாஸ் மசாலாலாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது கொஞ்ச நேரம் அதில் ஊறிடும் நம்ம கிளற. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், சூப்பரான முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சுட சுட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்டியான முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த முட்டைக்கோஸ் மஞ்சூரியனை ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.